ஸோ வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோர் சர்வைவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 2. நம்ம பார்ட் 1ல் இந்த இடத்தோட முடிச்சிருப்போம். பார்ட் 1 அடிலாம் வாங்காமல் சொல்ல முடியாதே, நிறைய அடி விழுந்தாலும் நம்ம ஹார்ட்கோர் சர்வைவலை நம்ம தான் காப்பாற்றணும். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியாலே? நீ பண்ணல, நான் வெயிட் பண்ணுறேன். பண்ணல பொறுமையா பண்ணிட்டல. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வந்தவுடனே எப்போ போல் நான் வந்து ஆஃப்லைனில் என்ன பண்ணேன்னா காப்பர் கலெக்ட் பண்ணேன். காப்பர் அதை வச்சு ஆர்மர் செய்கிறேன். உங்கள் கண் முன்னாடியே செய்கிறேன். காப்பர் ஆர்மர் போட்டாச்சு கைஸ். அதான் நம்ம டே 2வோட டெவலப்மெண்ட் இவ்வளோ தான். காப்பர் எடுத்துருக்கோம், ஆனால் இது வரைக்கும் ஒரு அயன் எடுக்கலை. சரி, டே 2லேயாச்சும் கிடைக்குதா பார்ப்போம். என்னென்ன சம்பவம்லாம் இருக்க போதான் இன்னைக்கு. காப்பர் வச்சு டூல்ஸ்லாம் செஞ்சுப்போம். வச்சுப்போம். எடுத்து ஃபுட்டு தான் முக்கியம் கைஸ். ஃபுட்டு தான் முக்கியம். ஏன்னா வந்து சோறு தின்னனா செத்துப்படுவேல அந்த மாதிரின்றவானுங்க. நான் வந்து ரியல் லைஃப்லேயும் சொல்கிறேன், நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். நம்ம மைனிங் போகிறதுக்கு தேவையானதெல்லாம் இப்பயே எடுத்து வச்சுப்போம். ஸ்டிக்கு செய்யணும். டார்ச் வேணும். கோல் வச்சு டார்ச் செய்வா. ஃபுட்டு சூடு பண்ணவா, ஏதோ ஒன்று பண்ணி நிறைய பண்ணி சுற்றின்னு இருக்கீங்க. சரி, நம்மளுக்கு இப்போ வுட்டு தான் மெயினாக தேவை. ஏன்னா ஸ்டிக்குக்கு மட்டும் வுட்டுன்னு சொல்ல முடியாது. நிறையா கிராஃப்டிங் ஐட்டம்ஸ்லாம் செய்யணும். அதுக்காக வுட்டு போய் மெயின் பண்ணுவோம். இந்த வீடியோவில் மெயினிங் போயிடுவோம். எப்படியோ 10 நிமிஷம் தான் ஒரு வீடியோவே. அயன் கச்சா நல்லது, கிடைக்கலன்னா நான் பண்ணுறது இல்லை. மரத்தெல்லாம் உடைப்போம். மரம் உடை என்னடா அது லேக் ஆகுது கைஸ். கொஞ்ச நேரத்தில் ஃபோன் டமால் ஆயிரும். சொன்னேன்ல டமால் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சும்மா தான் சொன்னேன், டமால் ஆகலை. டமால் இந்த தேனி வந்து நான் வந்து சர்வர் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. சர்வர் வந்து முடிஞ்சிச்சு, அது அவ்வளோதான். அந்த மாதிரி தான், அது அவ்வளோதான் பண்ணுறது. சர்வருக்கு வந்து நம்மளுக்கு அட்டனஸ் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அதனால தான் யோசிக்கிறேன், யாருக்காச்சும் ஏதாச்சும் ஹாஸ்டிங் பற்றி ஃப்ரீயாகவே தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அதில் வேணால் சர்வர் கிரியேட் பண்ணி விளாட்லாம். இங்கே என்னென்ன பிளாக் இது? கேலசைட்டுன்னு நினைக்கிறேன். கேலசைட்டா ஏதோ. ஏங்க, நான் பாட்டு மைண்ட் பண்ணுறேன். 2 தான் கச்சிருக்கு. ஓ, அது உள்ளா? உள்ளன்னு கூட தெரியாம. ஸ்டோன் மைனிங் ஸ்டோன் மைனிங். ஸ்டோனை வச்சு தான் வீடு கட்டணும். வீடு கட்டுறது இந்த வீடியோவா? இது மைனிங் வீடியோன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் என்னென்ன நடக்குதோ அதை வச்சு தம்ப்நெயிலில் போட்டுறேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுப்போம். எதுக்கெல்லாம் உடைக்கிறேன்னா சும்மா வீடு ஏதாச்சும் காட்டணும்ல, அதுக்காக தான் உடைக்கிறேன்.
அப்போ தானே பார்ப்பாங்க வியூவர்ஸ். நான் வியூவர்ஸ் கரெக்டாக இந்த ஆடு மாடு கோழிலாம் கொண்டா நிறைய பேர் பார்ப்பாங்க. இவன் ஆடை கொள்கிறான், இவன் மாடை கொள்கிறான். கரெக்டாக சொன்னல, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ வேணா. மரம் வளர்க்கணும் காய்ஸ். மரம் வளர்க்குறத பார்த்து இந்த பையன் மரம் வளர்க்குறான், மரம் வளர்க்குறான். அதனால் லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் ரொம்ப கஷ்டப்படுது. 100 சப்ஸ்கிரைபருக்கே 50 சப்ஸ்கிரைபருக்கே முக்குது. இதான் நம்மளோட கதி. காப்பர் ஆர்மர் போட்டு நிற்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மைனிங் போனால் தான் எல்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த காப்பர் எடுத்துப்போம். காப்பர் எடுத்துட்டவுடன் என கரிய வைக்க வேண்டும். இது வேகட்டும். நம்ம அது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிருப்போம். என்ன பண்ணுறது, இன்ஜினியரிங் இருக்கேன். ஒன்றும் தெரியல. இந்த ஸ்விம்மிங் பூல் எதாவது பண்ணுவோம். இது வச்சு கொஞ்சம் பெருசாகும். இதான் வேலை. ஐயோ இதை இங்கே உடைப்போம் கொஞ்சம். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் கைஸ். எதுவுமே நீட்டாக வச்சுக்கணும் என் பாலிசி. அதனால் யாரோ இவன் ஏன்டா இது, நீங்கள் வந்து கமெண்டில் சொன்னால் நான் பண்ணுவேன். சொல்லுங்கள் கமெண்டில். நிறைய சொல்கிறத செய்கிறது தான் நம்ம பழக்கம். அதுக்கு நீ போய் சாவுடா, கடலில் ஊந்து சாவுடா, அங்கே குச்சி சாவுடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டேன். வியூவர்ஸ்க்காக இது கூட செய்ய மாட்டியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வேர்ல்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு போய் சாவ சொல்றியா? மைன்கிராஃப்ட்ல இங்கே மைனை போடுவோம். மைனிங் தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு. மைனிங் போனால் தான் எல்லாமே கிடைக்கும். ஓகே, நான் மைன் பண்ணுறது முன்னாடி தூங்கணும் கைஸ். தூங்கினா தான் கண்ணு எல்லாம் வலி போய் இருக்கும் நல்லா நிம்மதியாக. இப்போ வந்து நான் ஸ்பீடாக மைன் பண்ணிட்டு போகிறேன். வீடியோலெல்லாம் காமிக்கணா பட்டு மைன் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, மைன் பண்ணியிருக்கோம். ஹெச்கே பிக்கெக்ஸ் வந்துச்சு. ஹெச்கே வரும். இன்னொரு பிக்கெக்ஸ் செஞ்சுட்டு வருவோம். இவ்வளோ மைன் பண்ணிட்டேன். நீங்கள் போயிட்டுலாம் இல்லை, வெயிட் பண்ணுறதுக்காக. எவ்வளோ மைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கஷ்டப்பட்டு இதுக்கே கஷ்டப்பட்டேன். இன்னும் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கு. போயிட்டு பிக்கெக்ஸே ஸ்டிக்கு செஞ்சுப்போம். பிக்கெக்ஸ் எடுத்துட்டு ஓகே, அதே மாதிரி போய் மைன் பண்ணிட்டு கச்சா சொல்கிறேன். ஐயன் கிணம் கச்சிச்சுண்ணா காய்ஸ், நம்மளுக்கு ஒரு பெரிய புதையல் ஒன்று கச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக்காய் ஓடி போயிடுவீங்க. பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க கோல் கிடைக்கு. இவ்வளோ நேரம் மைண்ட் பண்ணி எனக்கு ஒன்றும் கிடைக்கல. இது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காய்ஸ். அதனால் எல்லாம் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. என்ன சொல்கிறது முடியல. நானும் எவ்வளோ தான் மைண்ட் பண்ணேன். வெளியில் இருக்கேன். சின்ன போவோம். எங்க கேளுங்க கிரீப்பருங்க கீழே. உன்னால் என்னை தொட முடியாதுடா. நான் மேலே நிற்கிறேன், கீழே நிற்கிறேன். வெடுறா பாப்போம். கிரீப்பர் எப்படிங்க வெடிப்பான்? நான் எங்கே நிற்கிறேன்? அவன் கீழே